வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சொரக்காய் யூஸ் பண்ணி ஒரு அடை பண்ண போறோம். இந்த வெயிலுக்கு இந்த தண்ணி சத்து உள்ள காய்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணி அடை பண்ணும்போது நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்மெண்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான ஒரு அடை ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த அடைக்கு தேவையான பர்ஃபெக்டாக நான் எடுத்து வச்சிருக்கேன். இட்லி அரிசி 1 கப்பு, இதே கப்பில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாருங்க, நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். பருப்பு அரிசி நல்லா ஊறியாச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 7-8 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம இந்த தண்ணியிலே போட்டோம்னா நல்லா ஊறிடும். அரைக்கும் போது மிளகாய் நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுடும். மிக்ஸி ஜாரில் அடக்கி அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு ஒரு கையளவு ஆட் பண்ணோம்னா இந்த மிளகாய் ஈஸியாக அரைப்பட்டுடும். இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பல்லு பூண்டு. பூண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடக்கி தேவையான அளவு உப்பு, 1 இன்ச் இஞ்சி தோல் செய்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கொத்தமல்லியோட தண்டு இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 கிலோ சொரக்காயை நல்ல தோல் சீவி உள்ளே இருக்கிற விதை அதெல்லாமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் கோர்ஸாக மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அரிசி பருப்பையும் நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துப்போம். லாஸ்ட்டில் ஒரு மூடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி எடுத்துப்போம். தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது அடைக்கு நல்லா தனி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துடலாம். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடை மாவு ரெடி ஆயாச்சு. நம்ம உடனே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் நைட்டில் காலையில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுருவோம். அடைக்கு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அடைக்கு தாளிக்காமல் அப்படியே கூட பண்ணலாம், ஆனால் தாளித்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு வெடிச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி அடையில் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ஜாஸ்தி இப்போ வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடை பண்ணும்போது அப்புறம் தீய ஆரம்பிச்சிடும். இதோட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இதை சூட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை மாவில் ஆட் பண்ணிவிடுவோம். அடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு முறை இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி நீங்கள் அடை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடை மாவு நல்லா கெட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடை மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அது ரொம்ப கெட்டியாக இருந்தது. நம்ம இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கல் சூடாயிடுச்சு, அடை பண்ணிடலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெயை போட்டுருவோம். சென்டரில் இப்படி கொஞ்சம் சின்னதாக அப்படி ஹோல் போட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுருவோம். அது நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்துருக்கு. திருப்பி போட்டதுக்கப்புறமும் சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். இந்த சைடும் நல்லா வெந்தாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு. இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான சொரக்காய் அடை சர்விங்க்கு ரெடி. நான் இன்னைக்கு சொரக்காய் அடையை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம இந்த வெங்காயம்லாம் வதக்கி போட்டுருவோம் பாருங்களேன், பச்சையாக போடும்போது சில சமயம் நறுக்கு நறுக்குன்னு வாயில் வரும். இது கொஞ்சம் நம்ம லேசாக வதக்கி போட்டதுனால கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கோர்ஸாக அரைச்சதுனால அதுவும் நல்ல முறுமுறுன்னு சின்ன சின்னதாக அந்த பருப்பு இதெல்லாம் வாயில் வருதா, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது.
தேங்காய் போட்டதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கு. சொரக்காய் போட்டதாவே தெரியல. சம்மர்ல வந்து சொரக்காய் நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம மத்த சமையல்ல யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் டிஃபன்ல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல வந்து இந்த நீர்ச்சத்து குறையாமையும் அது வந்து பார்த்துக்கும். ரொம்ப டேஸ்டியான அடை. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.